பறவையான போது ஒரு நாள் நான் தூங்கி எழுந்தபோது காலையில் என் படுக்கை ஃபுல்லாக பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உணர்ச்சி தெரிஞ்சது. நான் என் கையை அசைச்சு பார்க்கும்போது என் கை ஃபுல்லாக இறகுகள் இருந்தது. என் கையே வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் என் கை 2 கையும் அசைச்ச போது நான் மேலே பறந்தேன். அதுக்கப்புறம் என் உடம்பை சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக இறகுகள் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு பறவையாக மாறினேன். நான் ஜன்னல் வழியாக போனேன். அதுக்கப்புறம் நான் பறந்து போகும்போது மேலே நிறைய அழகழகான பறவைகள் இருந்தது. கிளி, மயில், சிட்டுக்குருவிகள், இந்த பறவைகள் எல்லாம் இருந்தது. அந்த பறவைகள் என்னை பார்த்தது. நான் அந்த பறவைகளை எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், எனக்கு யாருமே நண்பரே இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவங்க எல்லாம் என்கையில் ஃப்ரெண்டாகி நல்லா பேசுனாங்க. அவங்க என்கையில் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவங்க பேசும்போது ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் எல்லாரும் ஒரு மரத்து மேலே உட்காந்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். கொத்தி கொத்தி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த பழங்கள் எல்லாம். அப்போ அவங்க நாட்கள் செல்ல எனக்கு ஒரு உணர்ச்சி தெரிஞ்சது. நான் என்னுடைய ரெக்கைகள் எல்லாம் கலர் கலராக மாறினது. என்னுடைய ரெக்கைகள் எல்லாம் மயில் போல இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நான் போக போக ஒரு மயிலாக மாறினேன். என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிங்க, என்கிட்ட வாங்க நான் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஒரு மரத்து மேலே உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது என் கண்ணீர் கீழே விழுந்தது. அப்போ மனிதர்கள் எல்லாம் என்னை பார்த்தாங்க. சில மனிதர்கள் என்னை பற்றி பேசுனாங்க. இந்த பறவையை நம்ம பிடிச்சி ஒரு பூங்காவில் போட்டுடலாம், பூங்காவில் சுற்றி வேலி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அங்கே வர்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. பிடிச்சி இழுத்து போயிட்டு அவங்க என்னை அந்த பூங்காவில் வச்சு என்னை சுற்றி வேலி போட்டுட்டாங்க. நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளியாக மாறிட்டேன். அந்த கிளியாக மாறின போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்போ சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாரும் வேறு இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க என்னை பார்த்து பயந்துட்டு. அதுக்கப்புறம் நான் பறந்துட்டேன். அந்த இடத்துல இருந்து பறந்தபோது எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. என் நண்பர்கள் என்கிட்ட பேசுனாங்க. எதுக்கு என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப, நீ உன்னை விட்டு பிரியத்துக்கு எங்களுக்கு மனசு வரலை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, எதுக்கு மன்னிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஜாலியாக பறந்துட்டோம். நன்றி, வணக்கம்.